அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம்? அலங்காரமாக வீட்லலாம் நம்ம இந்த ஆணியில் தொங்கிடக்கூடிய ஒரு சின்ன கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு, சர்க்கிள் என்ன ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே உள்ள நூல் சுற்றி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ உள்ள நூல் சுற்றலை, ஒரு கலர் பேப்பர் அதில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே உள்ள நூலில் சின்ன சின்ன ஃப்ளவர் செய்து அதையும் ஒட்டி அதில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஸ்டோன் ஒட்டி அதுக்கு மேலே நம்ம வாலில் தொங்கிடதுக்கு ஒரு சின்ன ரோப்பும் கீழே வந்து ஒரு சின்ன உள்ள நூல் ரோப் கொடுத்து அதுலேயும் சின்ன பூ டிசைன்லாம் கொடுத்து நம்ம வாலில் மாட்டினா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் சேனலில் பார்க்கக்கூடிய எல்லோரும் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. எங்கள் சேனலை பார்க்கக்கூடிய எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் ஒர்க் வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லதுக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போல்லாம் யூடியூப்பில் ஃபேஸ் காட்டி வீட்டில் உள்ள கதையை போட்டால் மட்டும்தான் யூடியூப் பார்ப்பீங்களா? இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் பார்க்க மாட்டீங்களா? அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதா? வீட்டில் யார் யார் இருக்கா, என்னென்ன பண்ணுறோம் எல்லாம் சொன்னால் எல்லோரும் யூடியூப்பில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கு, குக்கிங்கு இந்த மாதிரி மட்டும் ஃபேஸ் காட்டாமல் போட்டுட்டு இருந்தால் சீக்கிரத்தில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. அதே நேரத்தில் ஃபேஸை காட்டி சும்மா டான்ஸ் ஆடி வீட்டில் நான் என்ன வாங்கியிருக்கேன், என்ன வாங்கலை, எங்கள் வீட்டில் யார் இருக்கா அப்படிலாம் சொல்லி வீடியோ போட்டால் அந்த மாதிரி சேனலுக்கு அதிகமான சப்ஸ்கிரைப் சீக்கிரம் அவங்க ரீச் ஆகிடுறாங்க. இது எந்த கணக்குன்னே தெரியலை. அப்படி போட்டால் மட்டும்தான் பார்ப்பீங்களா? அதில் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் போடக்கூடியவங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. என் கிராஃப்ட் ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஒர்க் போடுவேன். என்ன சொல்லனே தெரியல. நான் பேசணும்னு நினச்சதெல்லாம் பேசியாச்சு. அதனால் வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன நடக்குன்னு அதை ஆர்வமாக பார்க்க நேரத்துக்கு கிராஃப்ட் ஒர்க்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க, தையலில் அவங்க என்ன சொல்லி தராங்க, குக்கிங்கில் அவங்க என்ன சொல்லி தராங்க, அந்த மாதிரி வீடியோ போட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாவது இருக்கும். அது உங்களுக்கு சில சேனலில் பிடிச்சிருக்கும் பார்ப்பீங்க, அதனால தப்புன்னு கிடையாது. மற்ற சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்கு, குக்கிங்கு, வேறு என்ன சொல்லலாம், ட்ராயிங்கு அந்த மாதிரி போடக்கூடிய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்லதுக்குன்னே தெரியாமல் யோசிச்சுட்ருக்கேன். வீடியோவில் என்ன பேசலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்களா? இதுதான் என்னோடய கிராஃப்ட் ஒர்க்கு. இதை வந்து வாலில் நம்ம ஒரு சின்ன ஆணியில் தொக்கோட்டு பார்த்தா உண்மையாக நல்லாவே இருந்தது. என் 2 குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என்னடா பின்னாடி எதுவும் ஒட்டாமல் விட்டுருக்கான்னு நினச்சிருந்தீங்க. பின்னாடி நம்மளுக்கு வேணால் அந்த கிளிட்டர் பேப்பர் நம்ம ஒட்டி வைக்கலாம். ஆனால் நம்ம வாலில் தானே மாட்ட போகிறோம், பின்னாடி அது எப்படியும் தெரிய போகிறது இல்லை. ஸோ அதனால நான் அந்த சவட்டப்லாம் அப்படியே தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுருக்கேன். பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லோரும் பாருங்கள். See you. Bye.